சமீபத்தில் நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டினை பார்ப்போம். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் எந்த நிலையான வளர்ச்சி இலக்கினை நோக்கமாக கொண்டுள்ளது? எஸ்டிஜி 2, எஸ்டிஜி 3, எஸ்டிஜி 6, எஸ்டிஜி 7. இந்த கேள்விக்கு நீங்கள் 2 விதமாக ஆன்சர் பண்ணலாம். ஒன்று, உங்களுக்கு இந்த தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ராஜெக்ட் அதுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா இந்த எஸ்டிஜி கோல்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இது 2 தெரிஞ்சால் இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சரி, வாங்க ஃபஸ்ட் வழி என்னன்னு பார்ப்போம். 12th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி புக் இதில் பாருங்க, அழகு 7 பேணத்தகுந்த மேம்பாடு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 எஸ்டிஜி கோல்ஸ் இருக்கும். இதனால டயக்ராமாக கொடுத்துருப்பாங்க. இதில் இது ஆக்சுவலாக நம்ம 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்லேயும் இருக்குது, பட் இந்த மாதிரி டயக்ராம்லாம் இருக்காது. ஸோ நான் இதை எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், தேர்ட் ஒன் பாருங்கள், குட் ஹெல்த்துன்னு இருக்குது. ஸோ இந்த எஸ்டிஜி கோலில் தேர்ட் ஒன் வந்து ஹெல்த் சம்மந்தமானது. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கேள்விக்கு நீங்கள் எஸ்டிஜி 3 தான் கரெக்டான ஆன்சர்னு நீங்கள் போட முடியும். சப்போஸ் உங்களுக்கு இது தெரியலனா இன்னொரு வழி இருக்குன்னு சொன்னல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ராஜெக்ட். அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ராஜெக்ட்ன்றது அடிக்கடி நம்ம எக்ஸாமில் கேட்பாங்க. உங்களுக்கு சரியாக ஞாபகம் இருந்தால் பாருங்கள், இது கடைசியாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட கேள்வி இது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராமை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். அதில் கேட்ட மாதிரி இல்லாமல் நல்லா டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. ஒரு 4 பாயிண்ட் கொடுத்து இதில் எது தப்போ அதை தான் கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி வாங்க, இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை, இந்த டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்டில் இருக்குது. இதில் பாருங்கள், தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம், இதை பற்றி நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு மக்களின் சுகாதார தரத்தினை மேம்படுத்தும் பொருட்டு உலக வங்கியின் உதவியுடன் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தோட மொத்த மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2854 கோடி. இதில் 70% வந்து உலக வங்கியோட பங்களிப்பு தராங்க, 30% வந்து தமிழ்நாடோட பங்களிப்பு. இதோட மொத்த காலம் பார்த்தீங்கன்னா 5 வருடம் இது. அதோட இங்கே பாருங்கள், தமிழ்நாடு அரசு ஐக்கிய நாடுகளின் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்கான எஸ்டிஜி 3 அனைவருக்கும் அனைத்து வயதினருக்கும் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு என்ற குறிக்கோளை அடைய அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. ஸோ இந்த திட்டத்தை பற்றி இதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இதை வந்து எது தவறாக தான் கேட்குறாங்க. இத்திட்டத்திற்கு உலக வங்கி ஆதரவு அளிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. இத்திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தால் 60-40 என்ற விகிதத்தில் பயன்பாட்டு நிதியுதவி வழங்கப்படுகிறது. இது தப்பு. ஏன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம், அங்கே 70-30 அப்படி தான் இருக்கும், இங்கே 60-40ன்றாங்க. இது தப்பு. மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த முடிவு அடிப்படையில் அமைந்த திட்டத்தினை தமிழ்நாட்டின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சரி, ஓகே, இது கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், இந்த திட்டம் எஸ்டிஜி 9 இலக்காக அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது வந்து தப்பு. ஏன்னா இப்போ தான் பார்த்தோம், எஸ்டிஜி 9 வராது, எஸ்டிஜி 3 தான் வரும்னு. ஸோ இதில் எது கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா 1, 3 கரெக்டு, 2, 4 தப்பு. இவங்க கேட்குறது வந்து தவறானது தான் கேட்குறாங்க. அப்போது சி இதுதான் கரெக்டான ஆன்சர்.